பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் அடர்த்தியான மணற்பாங்கான பாதையின் வழியாக நடந்து செல்கிறார். செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மணல் குவியல்களையெல்லாம் பார்த்து அவர் மனதிற்குள் நினைக்கிறார், இந்த மணல்களை போன்ற என்னிடத்திலே கோதுமைகள் நிரம்ப இருந்ததென்றால் அதையெல்லாம் நான் ஏழைகளுக்கு சதக்காவாக கொடுப்பேன் என்று மனதிற்குள் நினைக்கிறார். ஒரு நாள் அவர் மரணித்து போனார். மரணித்ததற்கு பின்னால் அல்லாஹ் அவருடைய நன்மையினுடைய பதிவேட்டை அவருடைய கையிலே கொடுக்கிறான். அதை வாங்கி அவர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த பதிவேட்டில் நிறைய கோதுமைகளை தர்மம் செய்ததாக அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், அல்லாஹுவே, என் வாழ்நாளில் நான் இவ்வளவு கோதுமைகளை நான் பார்த்ததே இல்லையே, அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இதையெல்லாம் தர்மம் செய்தேன் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு பதில் சொல்லுகிறான், நீங்கள் ஒருமுறை இதுபோன்று மணற்பாங்கான பாதையின் வழியாக நடந்து செல்லும் பொழுது அங்கே இருந்த மணல் குவியல்களையெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் இது நிரம்ப கோதுமைகள் இருந்தால் அதையெல்லாம் நான் சதக்கா செய்வதாக, ஏழைகளுக்கு வாரி வழங்குவதாக நீங்கள் நினைத்தீர்கள் இல்லையா? அந்த நினைப்புக்கான கூலிதான் இது. அந்த நினைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே நாம் நினைக்கக்கூடிய நினைப்புக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு, நன்மை உண்டு.